இன்னைக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பல பேர் என்ன நினைக்கிறாங்க, சினிமாக்காரங்களுக்கு வந்து ஏதோ கவர்மெண்ட் கொடுத்துருச்சுன்னு சார். ஒரு உண்மையை நான் அந்த மேடையில் சொல்கிறேன். போன வருஷம் எங்களுடைய வருமானம், அதாவது எங்கள் மூலம் வந்து வந்த வருமானம் வந்து 3000 கோடி ரூபாய். அந்த 3000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் கட்டின ஜிஎஸ்டி 540 கோடி ரூபாய் நாங்கள் கட்டியிருக்கோம். நாங்கள் சும்மா உங்ககிட்ட கேட்கல, இந்த அரசாங்கத்திட்ட சும்மா கேட்கல. ஆனால் இது வரைக்கும் அரசாங்கம் எதுவுமே பண்ணலை. உண்மையை இந்த மேடையில் உறக்க சொல்வேன், எங்களுக்கு எதுவும் பண்ணல. ஒரு படத்துக்கு 7 லட்சம் ரூபாய் வந்து ஒரு கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு 50 படத்துக்கு கொடுப்பாங்க. அது வந்து எவ்வளோ வரும்னா ஒரு 3 கோடி வரும். அது போல ஒரு விருது நிகழ்ச்சி வரும், ஒரு 5 பவுன்ல மாலை போடும். இந்த ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, சினிமாக்காரன் கொடுத்துட்டாங்க. சினிமாக்காரனுக்கு இந்த அரசாங்கம் எதுவுமே கொடுக்கல. ஒரு 100 ஏக்கர் இடம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சியை நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால ஒரு வருஷத்துக்கும் இன்னைக்கு நான் போன வருஷம் 540 கோடி கொடுத்தோன்னா இந்த வருஷம் 4000 கோடி அந்த ஆண்டு வருமானம். அப்போ அதை நீங்கள் கணக்கு போட்டுங்க. அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ண போகிற செலவு வந்து ஒரு 100 கோடியிலேருந்து 150 கோடி பண்ணிங்கன்னா அதுவே மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இன்னொரு அளவுகோலை நீங்கள் எடுத்துக்கலாம். என்னைக்கு வந்து திரைப்படத்துறையில் அரசாங்கங்கள் மேலே வந்து அதிருப்தி ஏற்படுதோ அப்போல்லாம் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இதை நான் வந்து ஒரு இதுவாக சொல்லலை, நீங்கள் எப்போனாலும் பார்த்துங்க. எங்களால் வெளியே சொல்ல முடியாது, ஆனால் எங்கள் மனசு குமுறிட்டே இருக்கும். எங்களோட குமுறல் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கு. இப்போ நாங்கள் உங்ககிட்ட கேட்கறதுலாம் வந்து ஒரு பெரிய இதில் நான் ஐயா சார் கூட சொன்னேன், சிஎம் சார் கூட, சார் என்ன ஒன்றும் வேணாம் சார், வந்து ஊழலற்ற ஒரு அரசு, லஞ்சமற்ற நிர்வாகம், பாதுகாப்பான சமுதாயம், இது கொடுங்க. என் பொண்ணு வந்து வெளியே போகிற 12 மணிக்கு வெளியே போகிறா, 10 மணிக்கு வெளியே போகிறா, 6 மணிக்கு வெளியே போகிறா, என் குழந்தை வந்து 3 வயசு குழந்தை வெளியே போகுது. இதெல்லாம் பாதுகாப்பாக நாங்கள் இருக்கிற ஒரு சமுதாயம். இன்னைக்கு வந்து உண்மையிலே கனவு மாதிரி இருக்கு. இந்த லஞ்சங்கிறது வந்து வாங்குறவங்களாம் கொஞ்சம் பயந்து இருக்காங்க. அந்த கனவு மெய்ப்பட வேண்டும். அதுதான் இப்போ நீங்க வந்து எங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயம் வந்து அந்த கனவு மெய்ப்பட்டுச்சுன்னா வேற ஒண்ணுமே வேண்டாம். எங்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்க வேண்டாம், சிலிண்டர் கேஸ் கொடுக்க வேண்டாம், இதெல்லாத்தையும் நாங்க பார்த்துப்போம். எங்ககிட்ட இருந்து லட்சக்கணக்கில் நீங்க கொள்ளையடிச்சிட்டு எங்களுக்கு 100 ரூபா 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்க நிலை இல்லாம எங்களையே நாங்க காப்பாற்றி கொடுத்த திறமை இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டும் கையேந்த வேண்டிய சூழ்நிலை இல்லாததுதான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. என்னன்னா எங்களுக்கு முறைப்படியான ஒரு அரசாங்கம் இருந்தால் போதும், அதை கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் ஏற்படுத்திருக்கு. அதுதான் வந்து ஒரு புதிய கனவு. தமிழ்நாட்டை வந்து ஒரு யுவராஜாவும் தென்னிந்திய பத்திரிகைத்தோட பால்குறை யுவராஜாவும் வந்திருக்காங்க தான் நல்ல நேரமாக நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கும் நல்ல நேரம், இந்த சங்கத்துக்கும் நல்ல நேரம். அதை பொறுத்த வரையில் எங்களுக்கு ஒன்று நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். என்னன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருங்க, எங்கள் திரைப்படத்துறையை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு தமிழ்நாடு ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஒரு அரசு கீழே ஒரு அரசு IAS அதிகாரி கீழே அந்த துறை போது இங்கே தலைக்கு பெருதணும்னு இருக்கும். அது வல்லான்லாம் வந்து ஒரு சிண்டிகேட் பண்ணிக்கிட்டு சின்ன ஆட்களை வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லா துறையிலும் வந்து ஒரு ஃபிஷர்மேனில் வச்சுங்க, நீங்கள் கட்டுமரத்தில் போகிறவங்க ஒரு வரைக்கும் இருக்கலாம், கட்டுமரத்தில் போகிறவங்க எங்கே மீன் பிடிக்கலாம், பெரும் கப்பலில் போகிறவங்க எங்கே மீன் பிடிக்கலாம்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்து சைக்கிளில் போகிறவனுக்கு ஒரு பார்த்துருக்கு, காரில் போகிறவனுக்கு பார்த்துருக்கு, பஸ்ஸு போகிற பெரும் பார்த்துருக்கு. ஆனால் திரைப்படத்துறையில் சின்ன தயாரிப்பாளர்கள் சின்ன திரைப்படங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையே இல்லாமல் பெரிய திரைப்படங்கள் மொத்தத்தையும் கபலீகரம் பண்ண சூழ்நிலை. பெரிய திரைப்படங்கள் வரணும், ஆனால் சின்ன திரைப்படங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாதான் தமிழ் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு எந்த படங்கள் வளரும்னா தமிழ் திரைப்படங்கள் சின்ன திரைப்படங்கள் மட்டும்தான் வளரும். அந்த திரைப்படங்களை காப்பாற்றினீங்கன்னா தமிழ்நாட்டோட கலாச்சாரம் உலக அளவில் பரப்பப்படும்.